அது எப்போ சார் அவருக்கு அது உடையுது? நம்மளால வந்து இதை சரி பண்ண முடியாது, எப்படியோ கிங்ஃபிஷரை வந்து அவர் அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பார்ல. பட் அது கை மீறி போன ஒரு இடம் இருக்கும்ல, அது எப்போ சார் அது? அது வந்து 2014ல் இவர் இந்த நியூ கவர்மெண்ட் வந்தபோது அவர் ஸ்பெஷல் இன்வைட்டியாக வந்திருந்தார். ஓகே, பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது 2016 வரைக்கும் அவர் எம்பியா இருந்தார். அதுக்கப்புறம் தான் ரிசைன் பண்றாரு. ஆனா அவருக்கு எப்போ பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுன்னா, சாண்டியோ என்ற ஒரு கம்பெனிக்கு $40 மில்லியன் இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இன்னொரு கம்பெனி இருக்கு, அதுல இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை அவருடைய சில்ட்ரன் பேர்ல போட்டாரு. எப்போ இந்த கிங்ஃபிஷர் லாசஸ் வரும்போது, கிங்ஃபிஷர் லாசஸ் இந்த 2010ல இருந்தே கிங்ஃபிஷர் ஹெவி லாசஸ். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 12,000 கோடி ரூபாய் லாஸ். அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. 12,000 crores ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் ஹாஸ் பீன் லாஸ்ட். 9,000 ஃபார் பேங்க்ஸ். இவ்வளவு பணமும் கிங்ஃபிஷரை உயர்த்தி நிற்கிறதுக்காக போடப்பட்ட பணம் கிடையாது. அந்த பணத்தை அவர் யூஸ் பண்ணல, அதுக்காக யூஸ் பண்ணல, வேற இன்னொருத்துக்காக வேற விதத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இங்க இருக்கிற பணத்தை வேற இடத்துல யூஸ் பண்ணிருக்கீங்க, வேற இடத்துல இருந்த பணத்தை இந்த இடத்துல போட்டிருந்திருக்கணும் லீகலா, அது நீங்க போடல. ஆக்சுவலா கிங்ஃபிஷர் தோல்வி அடையணும் அப்படின்றதுல அவரும் ஒரு மாதிரி அந்த இடத்துல கவனம் செலுத்தாம இருந்திருக்கிறாரு. அது வந்து போய் ஒரு டவுன்ஃபால் ஆகிரும், ஆல்மோஸ்ட் அது ரெமாலிஸ் ஆகிரும் அப்படின்றதுல அவருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு போல. ஏன்னா கவனம் செலுத்தலையே அதுல. அது செலுத்தல, ஆனா அவருக்கு ஒரு ஹுப்ரிஸ் இருந்தது. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம ஃபாரின் இதுல எல்லாம் ஹுப்ரிஸ்ன்னா ஒரு அகம்பாவம். என்ன பண்ணிடலாம். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து எல்லாத்தையுமே காசையும் ஆல்கஹாலையும் பார்ட்டிஸையும் வச்சு வாங்கினவர். இதை கூட தாண்டி, இதையும் தாண்டி போவோம்னு நினைச்சார்.